ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம். காலையில் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜெஃப்ரி வந்து எவிட் ஆகிட்டார் சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு 2-3 சேனல்ஸில் பார்த்து நானே டென்ஷன் ஆகிட்டேன். சரி, நம்ம கம்முன்னு இருப்போம், நம்மளுக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி விஷயங்கள் வாரம் இல்லை வருஷ கணக்காக நடக்குது அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு, அண்ணன் ஜெஃப்ரி போயிட்டாருன்னு நினைக்கிறேங்கண்ணே, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜெஃப்ரிலாம் போகலை. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம டெய்லியும் காலையில் ஈவினிங் கொடுத்துட்ருக்கோம். எதுக்காக கொடுத்துட்ருக்கோம்? யாருக்கு எவ்வளோ ஓட்டு வருது அப்படின்ற விஷயங்களை கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளும் சீசன் 4லேருந்து ஆரம்பித்து கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையா? நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து நம்ம டெய்லியும் வந்து அன்அஃபிஷியல் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் யார் லாஸ்ட்டில் இருக்கா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ரியா தான் வந்துட்டு இந்த வாரம் எவிட் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தாச்சு. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ரியாவுக்கு வந்து தான் வந்துட்டு ஊஹூன்னு பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஏன்னா ரியா வந்துட்டு வந்த 2 வாரம் இது. ஃபஸ்ட் வாரம் வந்து நாமினேட் பண்ண முடியாது, 2வது வாரம் நாமினேட் பண்ணிட்டாங்க. பட் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. சும்மா உட்காந்து இந்த சீட்டை தேய்ச்சிட்டு போகிற மாதிரி ஆள்லாம் கிடையாது, மிக்சர் சாப்பிட்டு போகிற ஆள் கிடையாது நம்ம ரியா. கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா வந்து ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அடி வாங்குறாங்க, திட்டு வாங்குறாங்க, உள்ளே வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. இப்போ முத்துக்குமரனை வந்துட்டு எல்லாருமே எதிர்க்கிறாங்க, எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க. ராணாவை வந்துட்டு எல்லாருமே எதிர்க்கிறாங்க, கார்னர் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் பிடிக்காம இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுற ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் எவிட் செஞ்சீங்கன்னா இது எப்படி? ஆனால் மக்களோட ஓட்டுக்கு இவங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஒரு சில டைமில் வந்து இப்போ சனம்லாம் சீசன் 4 பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஓட்டில் நல்லா வாங்கி 5th பொசிஷன் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. டமால் தூக்கி அவங்களும் போட்டாங்க. இமான நச்சு நல்லா ஒரு ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் தூக்கி டமால் போட்டாங்க. தாமரை வந்துட்டு சீசன் 7 அதில் இருந்தாங்க 6 அப்போ அவங்கள தூக்கி வெளியே போட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிற போது இந்த மாதிரி நீங்களும் வந்து ரஞ்சித் சார் அனுப்பி விடலாம்ல. ஏன் ரஞ்சித் சார் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஒன்றுமே பண்ணல. தங்கம் வாமா போமா செல்லம் இப்படி சொன்ன அப்போ ரியாவும் வந்துட்டு இருந்து வாங்க தங்கம் போங்க தங்கன்னு சொன்னால் விட்டுருவீங்களா? என்னையா நடக்குது? மக்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு தயங்குறாங்க. பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் வேணாம் சொல்ல. அதே மாதிரி அந்த பிடிச்சவங்க கேம் விளாண்டா ஓட்டு போடுங்கன்றான். நீங்கள் இப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்கள் ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சுன்னா தான் நீங்களே அந்த பிக் பாஸ் கேமை பார்ப்பீங்க. இதில் 24/7 எல்லா நேரத்துலையும் இப்போ உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு தான் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? உங்களுக்கு சுவாரஸ்யம் வந்துருமா? இரிட்டேட் ஆகாது. நீங்களே என்ன பண்ணுவீங்க? சேனலை மாற்றிட்டு போயிருவீங்க. சேனலை மாற்றாமல் இருக்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ஆர்ஜே ஆனந்தே நிறைய பேர் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் மாதிரி நிறைய பேர் மண்டையை கழுவுறாங்க. அது ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கங்க. நீங்கள் அதெல்லாம் தானே பார்க்குறீங்க. ரியா ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அருணை தாக்குனாங்க. அருணுக்கு இவங்களுக்கு ஃபைட் வந்துச்சு. அருண் வந்து இவங்கள மாதிரியே மார்க் பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அப்படியே அதே மாதிரி ஸ்டைலில் பண்ணுங்கன்னு சொன்னார். கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏன்னா இதே மாதிரி நம்ம இப்போ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்கெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி தான் கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காம தான் இருந்துச்சு. இவங்களோட ரொம்ப பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் அவங்களும் எவ்வளோ தூரம் வந்தாங்க. இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு அப்படின்னும் போது ஏன் நீங்கள் வந்துட்டு வச்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பட் எது எப்படியோ ரியா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்ற நியூஸ் வந்திருக்கு. இது வந்துட்டு ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேரான எவிக்ஷன் தான். ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் நம்ம டெய்லி கொடுக்குறதுல லாஸ்ட்டாக பற்றி காலையிலே அந்த வீடியோ போட்டேன். 99% ரியா தான் போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்தால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியா வந்து எவிக்டட் வந்து வந்துடுச்சு. அதுக்கு மேலே இப்போ மஞ்சரி இருக்காங்க. இப்போ டபுள் எவிக்ஷன் இருக்கான்றதா ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. கடவுள் புண்ணியத்தில் அது வரக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா டபுள் எவிக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓட்டு கம்மியாக இருக்கிறது மஞ்சரி. கண்டிப்பாக மஞ்சரி போகவே கூடாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் கேமில் அவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய போல்டாக பேசியிருக்காங்க, நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் செமையாக விளாண்டுருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க இருக்கணுன்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஒரு சில பேர் வந்துட்டு இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போதைக்கு ரியா தான் வெளியே போயிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது கரெக்டாக தப்பா? பாய் நண்பர்களே.